ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கடம்பா மீன்னு சொல்லுவாங்க. கடம்பா மீனில் கருப்பாக பாருங்கள், வாங்கிட்டு வரும்போதே கவரெல்லாம் கருப்பாக மாறி இருக்குது. அதில் ஒரு மையின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கசப்புத்தன்மையை உருவாக்கும். அந்த கடம்பா மீனை சுலபமாக அந்த மை கசப்பை எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ஆப்ஸ்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கூட, ஆப்டோபஸ்ஸு. ஆனால் நம்ம சொல்கிறது தமிழ்லேயே சொல்லிப்போம் கடம்பா மீனுன்னு. சுலபமாக இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு, ஃபஸ்ட்டு தோல் நீக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே நம்ம கல்லுப்பு போட்டு எந்த பொருளாக இருந்தாலும் கடல் மீன்கள் வாங்கினோம்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு தண்ணியில் நல்லா உப்பு போட்டு அலசியாச்சு. இப்போது நல்ல தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோமா இந்த மாதிரி தோலெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சுலபமாக ரிமூவ் பண்ணலாம். இப்போது இதை எடுத்துட்டு இந்த தலையும் இப்படி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், அது எவ்வளோ கருப்பாக இந்த மை கரைஞ்சிடுது. இந்த மாதிரி கரைஞ்சதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். எப்பொழுதுமே அந்த மை தான் இந்த மீன் க்ளீன் பண்ண தெரியாதவங்க கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த மையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு தலையை தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு உள்ளே லேசாக கொழுப்பு இருக்கும், அதையும் நம்ம நீக்கிடணும். இவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம 2 தண்ணி விட்டு அலசிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தலையை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த ஸ்டீம் மாதிரி ஒன்று இருக்கும், தண்டு மாதிரி பாருங்கள், முதுகெலும்பு அந்த மீனுக்கு. இப்போ தோல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஈஸியாக சுலபமாக எடுத்துடலாம். உள்ளே இதெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இப்படி கையை விட்டு கூட நீங்கள் இது உள்ளே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரியும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ தலையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இதையும் நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ண வேணாம். இது உள்ளே இருக்கிறது இதுதான் மை. இதுதான் ஒரு அண்டா கூட நம்ம கலக்கணும்னா இதை இப்படி நசுக்கணும்னாவே பிளாக்காக மாறிடும். தண்ணி ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். அந்த பிளாக் பட்டுதுனாவே பாருங்கள் எவ்வளோ மை பாருங்கள். இதுதான் மை, இந்த கடம்பா மீனோட மை. இப்படி பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிடுச்சு. இதில் கலந்தோம்னா மீனே கசப்பாயிடும். இதை தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக காமிக்கிறேன். மை நிறைந்த இந்த மீன் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த தலைப்பகுதியில் முள் ஒன்று இருக்கும். இந்த கடம்பா மீனில் இந்த முள் நம்மளுக்கு மாட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கண்ணை அது மேக்ஸிமம் நீங்கள் க்ளீன் பண்ண தெரியாதவங்க தலையை அப்புறப்படுத்திடலாம். தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கண்ணையும் நம்ம எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி இப்படி எடுத்துட்டு அழகாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 2 இதுவையும் நம்ம கண் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி எடுத்து தனியாக 2 கண்களையும் கிள்ளி கூட வெளியே எடுத்துடலாம். இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கு. இதில் இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடணும். தோலெல்லாம் எடுத்துருங்க. எப்பொழுதுமே சுலபமாக க்ளீன் பண்ணியாச்சு. தலையுமே நம்ம தலைப்பகுதியும் தூக்கி போட்டுருவாங்க நிறைய பேர். அவங்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த கண்கள் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த தலையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த பிளாக்காக இருக்கிற மையை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் அந்த மை. இதை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியலனா மீன்காரங்களாண்ட கேட்டாலே சொல்லுவாங்க. இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது சாப்பிடலாம். அதே மாதிரி கண்கள் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். 2 கண்ணுமே எடுத்துருங்க. அதில் இருக்கிற கருப்புமே கசப்பு தன்மையை தான் உருவாக்கும். அதனால தான் எடுக்க சொல்கிறேன் உங்களை. அதுக்கப்புறமா முள் காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட்டே,
இந்த பாருங்கள் முள் கண் எடுத்தாலே அதோடவே அந்த முள்ளும் வந்துடும். இதில் பாருங்கள் அழுத்துனா அந்த முள் வெளியே வந்து தெரியும் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், இந்த பிளாக்காக தெரியுதுல்ல, இதுதான் முள். இவ்வளோதான் கடமா மீன் க்ளீன் பண்ணுறது. ரொம்ப சுலபம். நிறைய பேர் இது வாஷ் பண்ண தெரியல, அதனால தான் சமைக்க தெரியல, எனக்கு இது எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. தலைப்பகுதியை நம்ம பயன்படுத்தலாம். இதே மாதிரி ப்ராசஸிங்கில் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணிவிட்டு தலைப்பகுதி வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். க்ளீன் பண்ண தெரிஞ்சால் தான் அதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் தலைப்பகுதியை தூக்கி போட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டீமை எடுத்துகிட்டு உள்ளே கை விட்டும் அலசலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பிரிச்சுட்டு கூட நீங்கள் அலசிக்கலாம். இதே ப்ராசஸிங்கில் எல்லாத்தையும் அந்த கொழுப்பு காமிச்சேன் இல்லையா, அதுதான் இந்த ப்ராசஸிங்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே கடமா மீன் சுத்தம் பண்ணிக்கணும். இதே போல் தான். பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய பேர் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல, நான் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணி கேட்டாங்க. எப்படி க்ளீன் பண்ணணும், அதில் இருக்கிற மையை எப்படி நிற்கணும், அது தலையை எப்படி சுத்தம் பண்ணணும் சொல்கிறது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைங்க. சிக்கனையே தோற்கடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உடம்பு வெயிட் போடணுன்னா இந்த மீன் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.